கடந்த காலத்தை பத்தின துக்கம் கிடையாது அப்படிங்கும்போது எப்படி அதை பத்தி கொஞ்சம் தெரியல. கடந்த காலம்னு சொல்லும்போது அதை இழந்துட்டீங்க நினைக்கிறீங்க. அதில் நல்லது எதுவும் நீங்கள் இருந்துச்சுன்னா அது உங்களை விட்டு இப்போ போயிடுச்சு. அது கடந்த காலம். இப்போ அதை கொண்டு எனக்கு அது இல்லையே அப்படிங்கிற ஒரு துக்கம் இருக்குது மனிதர்களுக்கு. இறைவன் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது இல்லை. என் இறைவன் என்றென்றும் என்னோடு இருக்கின்றான், என்றென்றும் எங்களோடு இருக்கின்றான், என்றென்றும் உயிர் தருபவன் இறைவன் அப்படின்ற அந்த எண்ணம் இருப்பதன் காரணமாக அவளுக்கு துக்கம் இல்லை. இறைவன் நன்மைக்காக அதை நீக்கி இருக்கின்றான். உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் இழப்பினாலும் சோதிப்போம் என்று கூறியிருக்கின்றான். அந்த சோதனையில் நம்முடைய துக்கத்தை அவன் நீக்குகின்றான். இறைவன் இருக்கின்றான் என்ற எண்ணம் வரும்பொழுது நம்முடைய துக்கம் நீங்குகிறது. இல்லை என்றால் நீங்கள் கடந்த காலம் அதை நினைத்து கொண்டு ஒன்று போதையில் இருப்பீர்கள் அல்லது துக்கத்தில் இருப்பீர்கள். போதையில் இருக்கும் பொழுதே அதையெல்லாம் நம்மிடம் இல்லையே என்ற எண்ணம், அதெல்லாம் போய்விட்டதே என்று கூறிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய இறைவனோ உங்களை ஒவ்வொரு நாளும் படைத்து கொண்டிருக்கின்றான், புதிதாக படைத்து கொண்டிருக்கின்றான். நீங்களோ நான் நேற்று அன்று நான் இவ்வாறு இருந்தேன், இன்று இப்படி இருக்கின்றேன் என்று வருத்தத்தோடு கூறுகின்றீர்கள். வருத்தம் அடைகிறீர்கள், துக்கப்படுகிறீர்கள். அதை இறைவன் அறிவிக்கின்றான். அவளுக்கு துக்கம் இல்லை, கடந்த காலத்தை பற்றிய துக்கம் அவளுக்கு இல்லை என்று கூறுகின்றான். இறைவன் இருக்கின்றான், இறைவன் நன்மைக்காகவே ஒரு காரியம் நிறைவேற்றி இருக்கின்றான் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்குமே தவிர அவளுக்கு துக்கம் இருக்காது. அப்போ கடந்த காலத்திலிருந்து கசப்பான, அதாவது கஷ்டம் கொடுக்கிற நினைவுகள் திரும்ப திரும்ப வரும்போது என்ன பண்ண வேண்டாம் என்று கேளுங்க, மன்னிப்பு தேடுங்க. இந்த எண்ணம் வேண்டாமேன்னு இது கடந்து முடிந்து விட்டது, என் இறைவன் இருக்கின்றான், நன்மைக்காக நிகழ்ந்திருக்கிறது என்ற எண்ணத்தை கொண்டாள். ஒவ்வொரு உருவமும் நீங்கும். தெளிவாய்க்கிறோம் நம்ம ஒவ்வொருத்தரும். உருவங்கள் நீங்கும், புதிதாக படைக்கப்படும். என்றென்றும் நிலைத்திருப்பது நம்முடைய மனமும் உயிரும் நிலைத்திருக்கக்கூடியது, மறைவானது. அது நிலைத்திருக்கின்றது, அதற்கு அழிவில்லை. அவைகள் நன்மையை சம்பாதித்திருந்தால் தங்களுடைய இறைவனம் அந்த மனம் அந்த உயிர் வாழ்கின்றது. இறைவன் அவர்களுக்கு உணவளிக்கின்றான், அவள் என்றென்றும் வாழ்கின்றார்கள். அதன் காரணமாக துக்கம் இல்லை, நல்லபடியாக அவர்கள் தங்களுடைய இறைவனம் வாழ்கின்றார்கள். அக்கிரமம் செய்தவர்களோ அவருடைய இறைவனின் வேதனை அவர்களுக்கு இந்த உருவம் நீங்கிய காலத்திலிருந்து நிலைக்க ஆரம்பிக்கின்றது. அவளுக்கு வேதனை அக்கிரமம் செய்தவர்களுக்கு. அதன் காரணமாகத்தான் உங்களுடைய எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு உதவாது. உங்களை விட்டு கடந்து சென்றவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் நினைவுனாலும் அவர்கள் நினைவாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அவளுக்கு எந்த பலனும் தராது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தங்கள் வாழும் காலங்களிலேயே மனிதர்கள் திருந்தி தங்களுடைய இறைவன் பாதையில் திரும்பி நன்மையை அவர்கள் சம்பாதித்து கொண்டவர்களாக அவர்கள் தங்களுடைய இறைவனிடம் அவன் தரும் வாழ்க்கையில் நுழைய வேண்டுமே தவிர தனக்கு பின்னர் பரிகாரம் செய்தால் நான் நல்ல நிலை அடைந்துவிடுவேன் என்பது ஒரு காலம் இல்லை. நம்பிக்கை கொண்டவர்கள், நல்ல காரியம் செய்தவர்கள் தங்களுடைய இறைவனிடம் இருக்கின்றார்கள். தங்களுடைய இறைவன் அவளுக்கு தந்த அந்த புதிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தின் காரணமாக அவளுக்கு துக்கமில்லை. யாரை நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றீர்களோ உங்களுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவர்கள் அவருடைய இறைவனின் வாக்கின்படி தங்களுடைய இறைவனிடம் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இறைவாக்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இப்பொழுது அவளுக்கு எந்த துக்கமும் இல்லை. யார் துக்கப்படுகிறார்கள்? இறைவனிடம் அவர் சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள், பின்னர் துக்கப்படுகிறார்கள் அவர்கள் சென்று விட்டாரே என்று, அது போய்விட்டதே என்றும் அவர்கள் துக்கப்படுகிறார்கள். பொருள்கள் யாவும் அழியும், எல்லா பொருள்களும் அழியும், குறிப்பிட்ட கால அவகாசத்தில் அழியும். அது விளங்கியதன் காரணமாக, அதை பற்றிய தெளிவு இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு துக்கம் நீக்கப்பட்டிருக்கும். மனிதர்கள் அவர்களை விட்டும் நீங்கும் பொழுது அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக நல்ல மனிதர்களாக நீங்கள் உணர்ந்து இருக்கக்கூடிய நிலையில்
அவர்கள் அவருடைய இறைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அவர்கள் அவருடைய இறைவனத்தில் வாழ்கிறார்கள் என்ற அந்த தெளிவின் காரணமாக உங்களுக்கு துக்கமும் இல்லை. ஆனால் இவர்களோ யார் நிராகரித்தார்களோ, அவள் தங்குமிடம் என்னவென்று இறைவன் அறிவிக்கின்றான். அவர்கள் என்னுடைய சொந்தம் இறைவனம் சென்று விட்டது என்று கூறுவார்கள், இறைவனுடைய சேர்ந்தார் என்று கூறுவார்கள். ஆனால் அதை நினைத்து நினைத்து வருந்து கொண்டிருப்பார்கள். முரணான விஷயம். இறைவனம் சென்றதற்கு நீங்கள் வருந்துகிறீர்கள், அமைதி பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவர்கள் வருந்துகிறார்கள் முரணாக, அவர்கள் சொல்வதற்கு முரணாக. எதை விளங்கி கொண்டார்களோ அது முரணாக, எதை தெளிவுபடுத்தப்பட்டு அவர்களுக்கு எது அறிவிக்கப்பட்டதோ அதை பற்றி அது தெளிவற்று இருக்கிறது என்பதற்கான சாட்சியம் அவர்கள் தங்களுடைய சொந்தங்கள் இறைவனிடம் சென்று அடைந்தார்கள் என்று கூறுகிறார்கள், இறை பதவி கிடைத்தது என்றும் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களை ஒவ்வொரு வருடத்திலும் அல்லது ஒவ்வொரு காலத்திலும் அவர்களை நினைத்து நினைத்து வருத்தத்துடன் இருப்பார், அவர்களுக்காக காரியங்கள் செய்து கொண்டும் இருப்பார். முரண். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான், அவர்கள் துக்கமில்லை. அவர்களை பற்றி எதன் காரணமாக துக்கமில்லை? அவர்கள் தங்களுடைய இறைவனிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக அதை பற்றி எந்த துக்கமும் இல்லாமல் இன்று தங்களுக்கு இறைவன் என்ன தந்திருக்கின்றானோ அந்த எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அமைதியை கொண்டு. அவர்களை பற்றி எந்த எண்ணமும் இல்லை. ஏனால் அவளுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவள் உருவம் நீங்கி விட்டது, இனி உங்களுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அறிந்து கொள்ளுவோம் இறைவனுடைய வாக்கு. முன்னாடி நடந்த கஷ்டங்கள்லாம் நன்மைக்காக எப்படி பாக்குறது? இப்போ ஒரு காய்ச்சல் வருது உதாரணத்துக்காக, இல்லை ஒரு வாந்தி, இல்லை ஒரு பேதி வருது மனிதனுக்கு. காய்ச்சல் உடலில் உள்ள தீமைகளை வெளியேற்றுகிறது, வாந்தி உடலில் உள்ள தீமைகளை வெளியேற்றுகிறது. பேதியும் அவ்வாறே உடலில் தங்கிவிட்ட உங்களுடைய செயல்களின் காரணமாக, இவை யாவும் உங்களுடைய செயல்களின் காரணமாக நாம் ஏற்படுத்தி கொண்டது, மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டது. அவருடைய கெட்ட எண்ணத்தின் காரணமாக அவை ஏற்பட்டது. இப்பொழுது இறைவனுடைய கருணை, இறைவன் கருணையாளன், இரக்கமிக்கவன். அதன் காரணமாக அவன் ஆற்றலை உருவாக்குகின்றான். அந்த ஆற்றல் உங்களிடம் உள்ள அந்த கேடுகளை நீக்குகின்றது, அந்த கேடுகளை நீக்குகின்றது. அந்த கேடுகளை நீக்கும் அந்த வேளையில் நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கின்றீர்கள். அந்த கஷ்டத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள், இது கஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் அதை பற்றி ஒரு தெளிவு வரும்போது எனக்கு நன்மை நிகழ்ந்திருக்கிறது என்று அறிகின்றீர்கள். யார் அது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நன்மை என்பதை அறிந்து கொள்கிறார்களோ, தெளிவாகவும் சாட்சிகளை கொண்டும் அறிகிறார்களோ, அவர்கள் கவலை இல்லை, நன்மைதான் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தெளிவு இருக்கின்றது. அந்த தெளிவை, அதன் விளக்கங்களை அவர்கள் அறியும் பொழுது நன்மை நிகழ்ந்திருக்கிறது என்று அவர்கள் அறிகிறார்கள். மற்றவர்களோ தங்களுக்கு ஒரு கேடு வந்ததாக எண்ணுகிறார்கள். அது கேடு நீங்கள் உருவாக்கி கொண்டது. கேடை உங்களுடைய இறைவன் அவனுடைய கருணையின் காரணமாக நீங்கள் தெளிவு வரும் பொருட்டு அவனிடம் திரும்புவதற்காக அவன் ஒன்றை உங்களுக்கு தருகின்றான். ஆனால் உங்களை சார்ந்தவர்களோ அல்லது நீங்கள் யாரை சார்ந்து யாரை கடவுளாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறீர்களோ அவள் உங்களுக்கு தவறான ஒன்றை விளக்கங்களாக தருகிறார்கள். அதன் காரணமாக உங்களுக்கு அவற்றை பற்றி ஒரு பயம் உருவாகிறது. வாழ்நாள் முழுவதும் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் பயப்படுவதற்கு தகுதி படைத்து உங்களுடைய இறைவன் மட்டுமே என்று கூறியிருக்க, இவர்களோ சகலவற்றையும் கண்டு பயப்படுவார்கள். நம்பிக்கை கொண்டவர் என்றால் தெளிவு, இறைவனுடைய அனுமதி கொண்டு தெளிவு பெற்றவர்கள் என்ற அர்த்தம். ஏனென்றால் எந்த ஒன்றையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் அதை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு இறைவன் படிப்படியாக இந்த தெளிவை அதிகப்படுத்துகின்றார். எந்த அளவுக்கு நீங்கள் குறைவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தால் அந்த தெளிவை படிப்படியாக இறைவன் அதிகரிக்கின்றான். ஒவ்வொரு முறையும் தெளிவு அதிகரிக்கும் போதெல்லாம் நம்பிக்கை கொள்கிறீர்கள். நம்பிக்கை என்ன? என் இறைவன் இப்பொழுது எதை நான் கண்டேனோ இதை விட அதிகமாக தருவதற்கு, நன்மைகளை அதிகமாக தருவதற்கு, என்னிடம் உள்ள கேடுகளை இன்னும் அதிகமாக என்னை விட்டு நீக்குவதற்கு உதவி செய்வான். இதுதான் நம்பிக்கை. அவர்களோ எதை நம்புவார்கள் என்றால், எது கொடுக்கப்பட்டதோ அதை நம்பிக்கொள்வார்கள். ஆனால் இறைவனை நம்பிக்கை கொள்பவர்கள் எனக்கு என் இறைவனிடமிருந்து மென்மேலும்
தெளிவு கிடைக்கும் என்று நம்பிக்கை கொள்வார். இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசமும் இதுதான். தெளிவு உணர்விலிருந்து, ஆனால் தெளிவுன்றது படிப்புலேருந்து சொல்லிட்டாங்க. இங்கே தான் நம்ம எல்லாரும் ஏமாந்தோம். படித்தாலும் அதில் தெளிவு வேணும். படித்ததெல்லாம் சரிங்கிறது இல்லை, படித்தது சரிதானாங்கிற கேள்வி தான் தெளிவு தருமே தவிர படிப்பது தெளிவல்ல அப்படின்னு நம்ம திருப்பிட்டாங்க. அக்கா படிக்கக்கூடாதுன்னு இல்லை, படித்ததெல்லாம் சரின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லையா, அங்கே இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அதை சரிதானா என்று சிந்தித்து அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பேச்சையும், எந்த ஒரு எழுத்தையும், எந்த ஒரு காட்சியையும் சரிதானா என்று உங்களுடைய உள்ளத்தில் சிந்தியுங்கள். இது இறைவன் அறிவிக்கின்றான். மனிதர்கள் வழிகெடுப்பதும் இறைவன் வழிகாட்டுவதும் புரியுதா? படிங்க படிங்க, எல்லாத்தையும் படிங்க, நிறைய படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் படிங்க, சரிதானான்னு சிந்தனையோடு படிங்க. உங்களுக்கு உள்ளத்தில் தெளிவானவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் இது இறைவன் தரக்கூடிய வழிகாட்டுதல். மனிதர்கள் உங்களுக்கு எவ்விதத்திலும் வழிகெடுக்கக்கூடியவர்களாக இருந்தால், ஏனென்றால் மனிதர்களிலும் ஜின்களிலும் அவர்கள் இருக்கின்றார்கள். வழிகெடுக்கக்கூடியவர்கள் மனிதர்களிலும் ஜின்களிலும், அதாவது அரக்க இனங்களிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அரக்க இனம் இப்போ நம்ம பார்க்க முடியாதவர்களிலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றான். படிக்கக்கூடாது என்பதல்ல, நீங்கள் படிப்பவற்றை சிந்தியுங்கள் என்று கூறுகின்றான். உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் மனப்பாடம் செய்கின்றீர்கள். அதில் ஒரு பரீட்சைக்காக, அதில் மார்க் வாங்குவதற்காக அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு, பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை சிந்தியுங்கள். உங்களுடைய அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு அது உதவும் இறைவன் அறிவிக்கின்றான்.